வெல்கம் அண்ட் பேக் டு ஒரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஈரான், ரஷ்யா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, இவங்க 3 பேர் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஆரம்பிச்சு விடுமா அப்படின்றது எல்லாருடைய கொஸ்டின்மாகவே இருக்குது. ரஷ்யா யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்தியா யார் சைடு நிற்க போகிறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டு, அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் போர் நடக்குது. அந்த வீடியோ பற்றி நம்ம போட்டிருப்போம் நம்ம சேனல்லையே. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கணும் ஓகே, இல்லை புதுசாக பார்த்தாலும் ஓகே. இவங்க 2 பேருக்கு சண்டையில் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனுக்கும் ஈரானுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும்போது, பாலஸ்தீன் பார்த்தீங்கன்னா இப்போது ஈரான் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் கண்ட்ரிஸ் அப்படின்றதுனால முஸ்லீம் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ஆயுதம்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் இருக்காங்க, அதாவது தீவிரவாதிகள் இருக்காங்க பாலஸ்தீனில் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க ஒரு சைடு. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிக்கிற வகையெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. ஏன்னா இருக்காங்க தான், நிறைய அமைப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க தீவிரவாதி இவங்க 2 பேர் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்கால ஒருத்தவன் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ஈரான் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் நாங்கள் இஸ்ரேல் நாட்டையே அழிப்போம் அப்படின்னு. அவங்க இந்த நாட்டுக்கு இந்த மிடில் ஈஸ்ட்டை சேர்ந்தவங்களே இல்லை அப்படின்னும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இது ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்பார்க் ஆச்சு. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலஸ்தீனில் இருந்தது. பாலஸ்தீன் இப்போ பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சாச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ ஈரானுக்கு தாக்கிறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் அணுகுண்டை உருவாக்கி அவங்க வச்சுருக்காங்க. அணுகுண்டை உருவாக்க போகிறாங்க இஸ்ரேல். அது பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பாம்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாடு உருவாக்கணும் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா கம்மியான நாடுகள் தான் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதில் இஸ்ரேலும் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க உருவாக்கலை அப்படின்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு சுற்றுறாங்க. ஆனால் எல்லா நாட்டுக்குமே தெரியும் இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த நம்மளுடைய இஸ்ரேல் பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஒரு நைட்டில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண, அதுக்கப்புறம் திருப்பி ஈரான் அட்டாக் பண்ண அப்படின்னு இருந்தப்போ திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்தான். அவன் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய, அதாவது அமெரிக்காவுடைய ஃப்ளைட், அதாவது டாப் கிளாஸ் ஜெட்டான த டெவில் இந்த ஸ்கை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு டெவில் அந்த ஸ்கையில் பறந்து அதாவது இப்போ ஈரானோட நிலப்பரப்பு பக்கத்தில் பறக்கும் போது ஈரானுக்கு ரொம்ப பயமாகவே இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா யூஎஃப்ஓ மாதிரியான ஒரு யாராலையும் பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ண முடியாது. எங்கே போட போகிறாங்க, எங்கே வரப்போகுது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது எங்கே வரப்போகுதுன்னு தெரியாத ஒரு காலத்தில் ஈரான் பார்த்திங்கன்னா ஒரு பயத்தில் தான் இருந்துட்டு போகிறாங்க. எப்படி உள்ளே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் வேணால் பார்த்திங்கன்னா அவங்க சேஃப்டியாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா உள்ளே போய் ரொம்பவே பெரிய அட்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று பண்ணியிருக்காங்க. அது 3 இடத்த பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மலை இன்க்ளூடட். கீழே பார்த்தீங்கன்னா அவங்க அணு ஆயுதங்கள், அதாவது நியூக்ளியர் பாம்ஸை பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க அப்படின்னு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டெவில் இந்த ஸ்கை, அதாவது அந்த ஒரு ஜெட் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்ஸ் இருக்க இடம் உருவாக்க போகிறாங்க அப்படின்றதுனால அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பாம்பை செட் பண்ணாங்க, அதாவது மிசைல்ஸை லான்ச் பண்ணாங்க. இந்த பொறுத்தளவுக்கு யார் மேலே தப்பு யார் மேலே கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சைடு பக்கமும் கரெக்டும் இல்லை தப்பும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த சைடு நீங்கள் அமெரிக்கா சைடு இருந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா நல்லவங்களாக தெரிவாங்க. இது நம்ம ஈரான் சைடு இருந்து பார்த்திங்கன்னா ஈரான் நல்லவங்களாக தெரிவாங்க. அமெரிக்கா நடத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரான் சொல்கிறாங்க, நாங்கள் கண்டிப்பாக அமெரிக்கா இராணுவத்துக்கு பெரிய பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஈரானோட அதிபர் பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே, அதாவது பிரதம மந்திரி அதிபர் எதுன்னு வச்சுக்கலாம், அவர் சொன்னவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் சைனா பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அவங்க போரை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போதைக்கு இந்த 2 தலைவரும் இப்போ வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனால் ஒருவேளை இப்போ ஸ்டார்ட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் இஸ்ரேல், இவங்க 3 பேரும் ஒரு சைடு நிற்பாங்க. ஒரு 3 பேர், அதாவது அந்த சைடில் ஈரான் சைடு யார் இருப்பா அப்படின்னா அது ஒரு 3 பேர் நிற்பாங்க கன்ஃபார்ம். ஏன்னா ஈரான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனா, அதுக்கப்புறம் ரஷ்யா, இவங்க 3 பேர் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா நீ என் சைடு வா அந்த சைடு வா அப்படின்னு இப்போ கான்ட்ரவர்சியாக வரும். நீ யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னும் போது கொடுக்கும் போது ஒவ்வொரு கண்ட்ரிஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க. மிடில் ஈஸ்ட் மாதிரி கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா
ஈரான் சைடு போவாங்களா யூஎஸ்ஏ சைடு போவாங்களா அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவங்களும் முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான். அதை மிடில் ஈஸ்ட்டில் யூஏஇ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, இந்த மாதிரி பெரிய கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஏன் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா வேறு முஸ்லீம், இவங்க வேறு முஸ்லீம் காரணமாக வச்சு இப்போ ஈரானுக்கு சப்போர்ட்டே கிடையாது மிடில் ஈஸ்ட்டில் கிடையாது. ஆனால் யூஎஸ்ஏக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். ஆனால் யூஏஇ அரப் எமிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க இராணுவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அங்கே தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன நல்லா தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்லேருந்து ஈரானுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் ஈரான், அது சைனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு டஃப். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உள்ளே இறங்கி அடிக்க சவுத் கொரியா வந்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சைனா ரஷ்யா உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா சவுத் கொரியாவும் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைடு இருக்க கண்ட்ரிஸும் உள்ளே வருவாங்க. அந்த மாதிரி இந்தியா எந்த சைடு எடுக்கணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உலகப்போர் வந்தால் என்ன ஆகும், ஸ்கூல்ஸ் காலேஜாக இருக்குமா இருக்காதா, அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் நம்ம சேஃப்டிக்கு பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா யார் சைடு எடுக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இந்த ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி. இந்த வீடியோ என்ன சின்னதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க மைண்ட் செட்டில் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம காலேஜ் போய்ட்டு வந்திருக்கனால பார்த்தீங்கன்னா எடுக்க முடியலன்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா தேவையான டீட்டெயில்ஸை நான் கலெக்ட் பண்ணலை. நாளைக்கு ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் இருக்குமா, வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு கேளுங்க. நான் அந்த ஒரு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன். ஓகே.